ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகாய் vlogs. இன்னைக்கு வந்து கிருத்திகை எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஒரு பெரிய வந்து சந்தோஷமாக நான் என்னோட டேவை ஆரம்பிச்சிருக்கேன். என்ன அப்படி கேட்டிங்கன்னா, காலையில் என் கனவில் வந்து முருகர் வந்தார். அதுவும் மயில் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு வானத்தில் பறக்கிற மாதிரி வந்தார். அவரை நான் வந்து பார்க்குறது வந்து நம்ம மூலஸ்தானத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபேஸ் கட்டில் தான் பார்க்குறேன். ஆனால் வந்து ஒரு அலங்காரம் பண்ணி நல்லா மஞ்சள் கலரில் இருக்கார். என்னோடய தலைமையில் வந்து மயிலெலாம் இருக்குது. நான் எங்கே இருக்கேனே ஆக்சுவலி எனக்கு தெரில. இந்த மிரக்கில் நான் என்ன சொல்கிறதுனே தெரில. நான் எழுந்துக்கும் போது இந்த கனவு முடிஞ்சு நான் எழுந்துக்கிறேன். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக என்னோட நாள் எனக்கு தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கனவில் வந்து அவர் என்ன சொல்ல வராரா, இல்லை வேறு எதுனாவா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கோயிலுக்கு போகணும் அந்த மாதிரி எதுனாவான்னு சொல்லிட்டு உங்கள் யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த கனவோட என்ன சொல்கிறது, இந்த கனவோட ரிசல்ட் என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் எனக்கு இருக்க ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, நான் அவரை பார்த்துட்டேன். அந்த சந்தோஷத்தை நான் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக என்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணேன். அதே சந்தோஷத்தோடு நான் எழுந்தோடனே, நான் ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணல, முடியலை எனக்கு உடம்பு. அதனால் நான் முன்னாடி வீடியோ கூட வாய்ஸ் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கோல்டு வந்து சுத்தமாக முடியலை. இப்போயுமே எனக்கு முடியலை. ஆனால் இந்த விஷயத்தை நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இந்த டே ஸ்டார்ட் ஆனது வந்து நான் ரொம்ப பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். நான் அவரை அந்த மயில் மேலே உட்காந்துட்டு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, மயில் கலர் ட்ரெஸ் இருக்கும்ல, ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் தான் நான் இன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு நான் அந்த ட்ரெஸ் தான் போட்டு விட்டுருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸில் நான் காலையில் அவரை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இதை நான் எப்படி சொல்கிறதுனே தெரில. நான் ரொம்ப பூரிப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என் அப்பனை நான் பார்த்துட்டேன். இது எவ்வளோ பெரிய பிளஸிங், எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரில. பட் ஆனால் நான் அவரை பார்த்ததில் அவ்வளோ சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். இது நல்ல விஷயமா, இல்லை நாங்கள் எதுனா கோயிலுக்கு போகணும் அந்த மாதிரி எதனா வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாரா அப்படின்னு உங்களுக்கு யாருக்குனா தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி கிருத்திகைனால நான் எப்பயும் போல் அவருக்கு அபிஷேகம் பண்ணி நான் வந்து பூஜையெல்லாம் முடித்து அவருக்கு பால் வச்சு, ஆரஞ்சு இருந்துச்சு என்கிட்ட, அதெல்லாம் வச்சு வந்து அவருக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி எத்தனை பேர் சாமி கும்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்த கனவோட ரிசல்ட் என்ன, அதாவது எதனா வந்து இண்டிகேட் பண்ணுறாங்களா அப்படின்னு உங்கள் யாருக்குன்னா தெரிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இது என்னன்னே தெரியாமல் திடீர்னு ஒரு கனவில் வரும்போது நமக்கு தோணும் இல்லையா, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.